பிரைஸ் லார்ட். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே சபையாரை மறுபடியும் வரவேற்கிறோம். செய்திக்கு நேரை கடந்து செல்வோம். வாசிப்போம். சங்கீதம் 73:23 முதல் 28 முடிய. ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். பரலோகத்தில் உம்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை. என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது. தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமா இருக்கிறார். இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள். உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பீர். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். ஜெபிப்போம். ஆவியானவரே, வாசித்த வேத பகுதியை ஆசீர்வதித்து தாரும். அதிலுள்ள ஆவிக்குரிய சத்தியங்களை விளங்கிக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே நாம் கர்த்தர் செய்கிறதான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 73:24 என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் நமக்கு ஆலோசனை தந்து நம்மை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவருக்கு மகிமையாக நாம் வாழும்படியாக கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறார். அன்பார்ந்த விசுவாசிகளே, கர்த்தருக்காய் தங்களை அர்ப்பணித்த தேவ ஜனங்களே, நான் சொல்லுவதை கேளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு உயர்ந்த திட்டத்தை, நோக்கத்தை வைத்திருக்கிறார். தீமோத்தேயு 3:1 வேத வார்த்தை என்ன சொல்லுகிறது? நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 3:1. கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை. ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோகிதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். இதை அப்போஸ்தலனாகிய பவுல் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதும்போது இவ்வாறு சொல்லுகிறார். என் குமாரனாகிய ஆவிக்குரிய குமாரனாகிய தீமோத்தேயு, ஊழியம் செய்கிறவர்கள், தேவனுடைய வேலையிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறவர்கள், தேவனுக்கு சீஷராய் இருக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் நாம் எப்படி இருக்க வேண்டும்? வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது. தேவனை நாம் பின்பற்றும் போது, தேவனுடைய சபையிலே விசுவாசிகள் காரியங்களை நடப்பிக்கும் போது, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அது தேவனுக்காய் நீங்கள் செய்கிற காரியமாக இருக்கிறது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரே மனைவியை உடையவர்களாய் இருக்க வேண்டும். வெளியிலே நீங்கள் என்ன சாட்சி பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். போதை வஸ்துக்களை நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடாது. குடிப்பழக்கம் இருக்கக்கூடாது. எதெல்லாம் அநீதியான காரியத்தை உங்களுடைய சரீரத்திலேயே ஆவி ஆத்மாவிலே கொண்டு வருமோ அப்படிப்பட்ட காரியத்தை விலக்கி நீங்கள் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இதை தான் விசுவாசிகளுக்கு மேலாக ஊழியம் செய்கிறவர்களுக்கு தேவன் சொல்ல விரும்புகிறார். மூப்பர்களுக்கு சொல்ல விரும்புகிறார். தேவ சபையை கண்காணிக்கிறவருக்கு சொல்ல விரும்புகிறார். தேவன் நம்மை வழி நடத்துகிறார். எதற்காக நம்மை வழி நடத்துகிறார்? நம்மை மகிமையுள்ள ஒரு வாழ்க்கை வாழுவதற்காகவும் மகிமையிலேயே தம்மண்டை சேர்த்து கொள்ளுவதற்காகவும் நம்மை வழி நடத்துகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? இயேசுவை சந்திப்பதற்கு முன்பதாக அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது? அவர் சொல்லுகிறார், முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவ்விசுவாசத்தினாலே
அப்படி செய்தபடியினால் இறக்கப்பட்டேன். தேவனிடத்திலே, இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் நம்பிக்கை வைக்காத வாழ்ந்த சமயத்திலே, இயேசுவை அறியாமல் சொந்த இரட்சகராக தன் உள்ளத்திலே விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளாத வாழ்க்கை வாழ்ந்த சமயத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாரு? இயேசு விரும்பின வாழ்க்கை வாழவில்லை. இயேசு விரும்பின வாழ்க்கை வாழவே இல்லை. அவன் தூஷிக்கிறவனாயிருந்தான், கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்துகிறவனாயிருந்தான், துன்பப்படுத்துகிறவனாயிருந்தான். அதற்காக அவன் ஓடோடி காரியங்களை நடப்பித்து கொண்டிருந்தான். ஆனால் இப்பொழுது அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவை சந்தித்த பிறகு அவனுடைய வாழ்க்கை, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை சாதாரண வாழ்க்கையாக அல்ல. அப்போஸ்தலர் என்று சொல்லப்படுகிறதுனா உயர்ந்த ஒரு கனமான ஊழியத்தை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்தார். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்றெண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை சோத்தரிக்கிறேன். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது கனமான ஊழியம், உண்மையா எனக்கு ஊழியம் பண்ணுவாருன்னு ஆண்டவர் என்ன பண்ணாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் மீது அவர் நம்பிக்கை வைத்தார். அப்படியாக அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் மாற்றினார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து வரும் பொழுது, இயேசு கிறிஸ்து ஆலோசனை கொடுத்து புத்திமதி கொடுத்து வழி நடத்தும் போது அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது மாத்திரமல்ல, இந்த பூலோகத்திலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக அவர்களுடைய வாழ்க்கை நிறைய பேருக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அப்படி வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு வல்லமை படைத்தவர் இயேசு கிறிஸ்து. அவரை தான் நானும் நீங்களும் சேவிக்கிறோம். அன்பான விசுவாசிகளே, சபையே, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் இயேசுவின் சீசராய் இருக்கிறோம். இயேசுவின் சீசராய் இருக்கிற நாம் இயேசுவை என்ன செய்ய வேண்டும்? பலருக்கு நம் சாட்சியாக நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை சொல்லி ஆத்தும ஆதாயம் செய்ய நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே விசேஷித்த அழைப்பு இருக்கிறது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் பரலோகத்திலே உங்களுக்கு விசேஷித்த நன்மையை வைத்திருக்கிறார். இந்த பூலோகத்திலே அவருடைய காரியங்களை நடப்பிக்கும்படியாக உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திட்டத்தை, நோக்கத்தை வைத்திருக்கிறார். அவற்றை உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் செயல்முறைப்படுத்துகிறார். அதற்கு நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும், யோகிதையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும், அந்நியரை உபசரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும், போதகம் பண்ணுகிறதிலே சாமர்த்தியமாய் இருக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையிலே வைராக்கியம் கொண்டிருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை வல்லமை உடையதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், பிரதிநிதிகளாய் இருக்க வேண்டும். We are representatives of our Lord Jesus Christ. You must remember every day, you are not very ordinary person in the sight of the Lord Jesus Christ. நான் ஏதோ சாதாரண மனுஷன், புழு பூச்சி மாறி இருக்கிறேன், எனக்கு சொத்து இல்லை, சுகம் இல்லை, எல்லாமே எனக்கு நோய் நொடி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, நான் சேர்த்து வச்ச சேமிப்பு எல்லாம் வேதனை வரும்போது எல்லாம் கரைஞ்சி போச்சு, தேவையே வந்துட்டு இருக்கு, தேவையை சந்திக்க படமாட்டேந்து நிறைய இருக்கும். கிறிஸ்தவராய் நீங்கள் வாழும்போது நிறைய சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். இருந்தாலும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரதிநிதியாய், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாய் நீங்கள் வாழ வேண்டும். நம்முடைய ராஜ்யம் இந்த பூலோகத்திற்குரிய ராஜ்யம் அல்ல, பரலோக ராஜ்யத்திற்குள்ள ராஜ்யமாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் சார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் கீழானவைகளை அல்ல, மேலானவைகளையே நீங்கள் நோக்கி பாருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்துகிறேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உனக்கு உதவி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சர்வ வல்லமையுள்ளவர். கர்த்தர் ஆளுகை பண்ணுகிறார். நாம் எப்பொழுதுமே நாம் இயேசுவை நம்முடைய இரட்சகராக வைக்க வேண்டும், இயேசுவை நம்முடைய எஜமானராக வைக்க வேண்டும். அவருடைய சத்தத்தை கேட்கிற மந்தையாய் நாம் இருக்க வேண்டும். இயேசு சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார்.
தன்னுடைய ஆடு என்று சொல்லும்போது நீங்களும் நானும் தான். உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் இயேசு கல்வாரியிலே சிலுவையிலே ரத்தத்தை சிந்தினார். யார் உங்களுக்காக இந்த உலகத்தில் தன்னுடைய ஜீவனை கொடுப்பாங்க சொல்லுங்க? பெற்றவங்க என் உசுரை எடுத்துக்காப்பான்னு உசுரை கொடுப்பாங்களா? இல்லை பிள்ளைங்க தான் கொடுப்பாங்களா? இல்லை சிநேகிதான் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான உசுரை உங்களுக்காக கொடுப்பாங்களா? அப்படிப்பட்ட ஒரு நேசத்தை பாசத்தை வைத்திருக்கிற இயேசுவை நீங்கள் என்ன பண்ணணும்? இன்னும் உறுதியை பற்றி கொள்ளணும். உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை தேற்றுவதற்கு இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். ஆவியானவரை உங்களோடு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது. நீங்கள் சோர்ந்து போகாமல் நன்மை செய்யுங்கள். எப்பொழுதும் தைரியம் கொண்டு உங்களை நீங்கள் திடப்படுத்தி கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தை உங்களை தேற்றுகிறதா இருக்கிறது. உங்களுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுகிறார். ஆலோசனை தந்து அவர் உங்களை வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே நல்ல வருமானம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, செழிப்பு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, என்னுடைய சரீரத்திலே பலன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நான் உம்மோடு இருக்கிறேன் ஆண்டவரே, அது எனக்கு போதும். என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். எப்படிப்பட்ட ஒரு அருமையான வசனம்! தேவன் நம்முடைய வலது கை பிடித்து அவர் தாங்குகிறார். தேவனுடைய கரம் பராக்கிரமம் செய்யும். தேவனுடைய கரம் எப்படிப்பட்டது தெரியுங்களா? அது பலப்படுத்துகிற கரமாக இருக்கிறது. தேவன் உங்கள் கையை பிடிச்சிட்டாருன்னா நீங்கள் பலம் இல்லாமல் இருந்தாலும் சரி, அவர் உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசு உங்களோடு இருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களுக்கு வாக்குரைக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம், நீ பிறக்கிறதுலேருந்து சாகிற வரைக்கும் நான் உன்னோடு இருப்பேன், நீ கவலைப்படாத. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள். எப்படியோ தேவ வார்த்தையை வாசித்தேன், பைபிளை வாசித்தேன், அப்படி கடந்து போயிடக்கூடாது. எதற்காக ஏசப்பா சொல்கிறாரு? உன்னுடைய விசுவாசம் பரிபூர்ணப்பட வேண்டும். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே தேவன் என்ன சொல்லுகிறார்? அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களா இருங்கள். கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்கும். கிறிஸ்துவின் சாயலை நாம் பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறோம். இட் இஸ் our duty to be reflection of Jesus Christ. நாம் இயேசு கிறிஸ்துவை படிக்கிறோம், தெரிந்து கொள்ளுகிறோம். தேவ ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த நாளிலே இதை நீ செய்யணும், இந்த கட்டளைகளை நீ கடைப்பிடிக்கணும், இந்த வாக்குத்தத்தத்தை நீ சுதந்திரிக்கணும், இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை கர்த்தர் கொடுத்து நீ இதை உன்னுடைய வாழ்க்கையில நான் நடப்பிப்பேன் எல்லாமே சொல்லுவார். அது உன்னுடைய வாழ்க்கையில நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதற்கு சில கீழ்ப்படிதல் உன்னிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய வாழ்க்கை சாட்சி உள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். உங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே எவ்வளவோ மன அழுத்தங்கள் இருக்கும். போகிற வழியிலே டிராஃபிக் இருக்கும். எல்லாம் சோர்ந்து போயிடக்கூடாது. எல்லா நேரத்திலும் நீங்கள் பக்குவப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கை கடந்து செல்ல வேண்டும். எவ்வளோ மேடுகள் பள்ளங்கள் வரும், எல்லாம் கடந்து செல்லணும். குறுகலான வழிகள் வரும், நேர் பாதைகள் வரும், எல்லாம் கடந்து செல்ல வேண்டும். நம்முடைய இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலே நம்முடைய அன்றாட தேவைகளுக்காக உணவு, உடை, இருப்பிடம் இவைகளுக்காக மனிதன் ஓடி நாடி இவற்றை தேடிக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை செலவழித்து கொண்டு இருக்கிறான். உன்னுடைய ஆத்மாவை குறித்ததான அறிவு உனக்கு எப்படி இருக்கிறது? உன்னுடைய ஆத்மாவை குறித்து, ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து என்ன முயற்சி எடுக்கிறாய்? ஜனங்கள் உன்னை கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஒரு கிறிஸ்துவனாய் உன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? உன்னுடைய சாட்சி எப்படிப்பட்டதாய் இருக்குது?
ஒரு காலத்தில் நான் இயேசுக்காய் நான் உண்மையாய் நான் வாழ்ந்தேன். இப்பொழுது எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கிறிஸ்துவோடு கூட கொண்டிருக்கிற வாழ்விலே உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உன்னுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஒரு குடும்ப தலைமுறை, குடும்பத்திற்கு ஒரு போதகனாய் நீ இருக்கிறாயா? உன்னுடைய குடும்பத்தை கிறிஸ்துவுக்குள் நீ வழி நடத்துகிறாயா? உன் குடும்பத்திற்கு நீ வேத வாக்கியங்களை சொல்லிக் கொடுக்கிறாயா? ஆவிக்குரிய சத்தியத்திலே உன் பிள்ளைகளை வழி நடத்துகிறாயா? சமுதாய வாழ்க்கையிலே உன் குடும்பம் எப்படி இருக்கிறது? சாட்சியாய் வாழுகிறதா? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வேரூன்றி வாழ்வதற்கும் வேண்டிய விசுவாசம் உன்னிடத்தில் காணப்படுகிறதா? ஒரு நிமிஷம் உன்னை நீயே சோதித்துப்பார். பிள்ளைகள் படிக்கிறார்கள், 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கிறார்கள். அவர்கள் பரீட்சையில் தேறினால் சரி, தேராவிட்டால் அவர்கள் அடுத்த கிரேடுக்கு அனுப்புவார்களா? 11ஆம் வகுப்பு அனுப்புவார்களா? அனுப்ப மாட்டார்கள். கிறிஸ்துவ வாழ்க்கையிலே அனுதினமும் உன்னை நீயே நீ சோதித்துப்பார், பரீட்சித்துப்பார். எக்ஸமைன் யுவர் செல்ஃப். அப்படி ஒவ்வொரு நாளும் நாம் செய்யும் பொழுது தேவனுடைய சந்நிதியிலே இன்னும் கிட்டி சேருவோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4, லெவல் 5 ஒவ்வொரு படியாய் நாம் கடந்து செல்ல முடியும். நாம் தேவனை தேடுகிறோம், நல்லது. அதற்கான கனி நம்மிடத்தில் காணப்படுகிறதா? நாம் கனி கொடுக்கிறவர்களாய் தேவனுக்கு கனி கொடுக்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறதா? நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் கனி கொடுக்கிற வாழ்க்கையை காணப்படும் போது நாம் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்துவார். தேவ சாயலை நாம் பிரதிபலிக்கும் போது தேவ சாயலை மற்றவர்களும் பின்பற்றி வருவதற்கு விசுவாசிகளாகிய நம்மை கர்த்தர் பயன்படுத்துவார். நாம் விசுவாசிகளாகிய நாம் ஏதோ சபைக்கு வந்து போவதற்கு மாத்திரம் அழைக்கப்படவில்லை. அதற்கு மேலாக இயேசு கிறிஸ்துவுக்காக அநேக காரியங்களை செய்யும்படியாக அதிகமாக கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். விசுவாசிகளாக நாம் இயேசுவின் சாயலை போல, இயேசுவின் சாயலை பின்பற்றுகிறவர்களாய், இயேசுவின் குணாதிசயத்தை பெற்றவர்களாய் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். இயேசு நம்முடைய வழிகாட்டியாய் இருக்கிறார். வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். தொடர்ந்து சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? பரலோகத்தில் உம்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை. என்ன ஒரு அருமையான வசனம்! உம்மை தவிர விருப்பமில்லை ஏசையா என்று நீங்கள் சொல்ல முடியுமா? நிறைய பேர் குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க, எனக்கு இது இல்லை, அது இல்லை, சரி இல்லை, சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை. ஆனால் நான் உங்களை பார்த்து ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். அம்மா இல்லைனாலும் சரி, அப்பா இல்லைனாலும் சரி, உசுரோர் இல்லைனாலும் சரி, எப்பொழுதும் இயேசு உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. திக்கற்றவர்களை, விதவைகளை ஆதரிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் மீது நீ உன் நம்பிக்கையை வைக்க வேண்டும். மற்றவர்களோடு கூட நீ ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. வானத்தையும் பூமியும் படைத்த இயேசு கிறிஸ்து உனக்கு அப்பாவாக அம்மாவாக இருக்கிறார். அதை நினைவில் வைக்க வேண்டும். அது உன்னுடைய கடமை. உன்னை வழி நடத்த அவர் உண்டு. ஆண்டவரே,